ஷாமிலேருந்து ரெட்மி நோட் 15 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கூட வழக்கமாக லான்ச் பண்ணக்கூடிய ரெட்மி நோட் 15 ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ்ஸை வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணல. அதுக்கு மேலே பேசிக் வெர்ஷன் ரெட்மி நோட் 15 5G மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்த ரெட்மி நோட் 15 5Gயில் என்ன விஷயங்கள் வருது, போன வருடம் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு, இது வாங்கினா பெஸ்ட்டாக இல்லையா, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ரெட்மி நோட் 15 5Gயோட பில்லிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. அதுபடி பார்க்கும்போது கிளாசியர் ப்ளூ, பிளாக், மிஸ்ட் பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. ஃபோனோட பில்டை பொறுத்து நமக்கு வந்து சைட்லையும் பிளாஸ்டிக், பேக் சைட்லையும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ரெட்மி நோட் 15 5Gயில் பிளாக் மற்றும் கிளாசியர் ப்ளூ வாங்கினீங்கன்னா 7.35 mm திக்னஸோடையும், அதே மிஸ்ட் பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா அது 7.4 mm திக்னஸோட வருது. மற்றபடியாக 2 ஃபோனோட வெயிட்டும் 128 கிராம் வருது. ஸோ இது போன ஜென்ரேஷனில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட திக்னஸ் கம்மியாகவும் வெயிட்டும் கம்மியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பில்ட் குவாலிட்டியில் செட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன விட ரெட்மி நோட் 14 5Gயில் நமக்கு IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அது டியூவல் IP ரேட்டிங்காக மாற்றிருக்காங்க. அதாவது IP64க்கு பதிலாக இந்த தடவை IP65 மற்றும் IP66 அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன தடவையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பெட்டரான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ லைட்டாக மழத்தோர் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த ஃபோன் தாங்கும். இது போக இந்த ஃபோனுக்கு MIL-STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நமக்கு வந்து பில்டை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன தடவை ரெட்மி நோட் 14 5G வந்து ஒரு ஃப்ளாட்டான ஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடம் நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதுவே இந்த ரெட்மி நோட் 15 5Gயோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ் வரும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 12 பிட்கான கலர் டெப்த் சப்போர்ட்டும் இருக்குது. போன வருடம் ரெட்மியோட நோட் 14 5G வந்து நமக்கு 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் வந்து 6.77 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் டிஸ்பிளே கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ் வந்து இந்த டிஸ்பிளேல கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. அதாவது 2 சைட்லையுமே எட்ஜஸ் பார்த்துட்டிங்கன்னா கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. போன தடவை ரெட்மி நோட் 14 5Gயில் நமக்கு வந்து ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. மேலும் இந்த ஃபோனில் நமக்கு பிரைட்னஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது 3200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அதே போன வருடம் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5Gயில் 2100 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைச்சிச்சு. இது போக இந்த ஃபோனுக்கு 3840 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி BW டிமிங் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. ஸோ டிஸ்பிளே போன வருடம் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. பிரைட்னஸ், ரெசல்யூஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஃபோனில் ஷாமியோட டிராகன் கிறிஸ்டல் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது போனோட லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5Gயில் உள்ள கார்னிங் உலகஸ் 5 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கூட கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் பெட்டராக மாறி இருக்கு. அடுத்ததாக நம்ம பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரெட்மி நோட் 15 5Gயில் நமக்கு ஸ்னாப் டிராகனோட 6 Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் Adrenoட 710 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. போன இடம் நமக்கு ரெட்மியோட நோட் 14 5Gயில் MediaTek Dimensity 7025 அப்படிங்கிற சிப் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த வருடம் இந்த சிப்பையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போனோட ரெட்மி நோட் 14 5Gயில் உள்ள சிப்செட்டோட ரேங்கிங்கும் இந்த வருடம் நமக்கு லான்ச் பண்ண ரெட்மி நோட் 15 5Gயோட அந்த ப்ராசரோட ரேங்கிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரேங்கிங் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன தடவை சிப் வந்து அந்தளவுக்கு பவர் இல்லைன்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ லான்ச் பண்ணிக்கிற ரெட்மி நோட் 15 5Gயில் போன வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ்னு பார்க்கும்போது என்ட்ரோல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸில் ஆடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு வெர்ஷனில் வருது. போன தடவை வந்து 6GB வெர்ஷன் இருந்துச்சு. இந்த 6GB வெர்ஷனை கட் பண்ணி டேட்டா 8GB வெர்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி ரேம் வெர்ஷன் LPDDR4 தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் இன்னுமே UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சொல்லலாம். காரணம் 20000 செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தாண்டும் போது UFS 3.1 கொடுத்தா பெட்டராக இருக்கும் சொல்லி எதிர்பார்ப்போம். அது இந்த ஃபோனில் கிடைக்கல. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு UFS 3.1 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது கொடுக்காம போயிட்டாங்க. மற்றபடி ப்ராசர் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு மைக்ரோஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். அதே ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண HyperOS 2 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது Android 16 லான்ச் பண்ணி HyperOS 3 வந்தாச்சு. ஆனால் இன்னுமே வந்து இங்கே போன வருஷம் OS தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து அப்கிரேட்ஸ் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. அதாவது போன வருடம் ரெட்மி நோட் 14 5Gயில் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் ரெட்மி நோட் 15 5Gயில்
4 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓஎஸோட அப்டேட்ஸ் இது கிடைக்க போகுது. அதனால் இந்த ஓஎஸ் பெரிய லெவலில் குறை சொல்ல முடியாது. இது போய் இந்த ஃபோன் ஓஎஸில் வந்து பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து ஷேர்டு கிளிப் போர்டு அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இந்த டேப்ல இருந்து ஃபோனுக்கு இந்த கிளிப் போர்ட்லேருந்து டெக்ஸ்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இது இப்போ நெட்வொர்க் சிங்க், கால் சிங்க், ஜெமினி லைவ், சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான ஏஐ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் அடிஷனலாக அந்த ஜியோவோட டேட்டா வவுச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறா சொல்கிறாங்க. இது போல் சில ட்ராவல் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 16,000 ஒருத்தான ட்ராவல் ஆஃபர்ஸ் இதோட வருதுன்னு சொல்கிறாங்க. மேலும் 2 மாதத்துக்கான யூடியூபோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் 6 மாதத்துக்கான கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட 1000 GB டேட்டா ஸ்டோரேஜோட நமக்கு கிடைக்குது. இது போல் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியமோட 3 மாதத்துக்கான ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த ஃபோனோட நமக்கு கிடைக்குது. நமக்கு ரெட்மி நோட் 14 5Gல பேக் சைடில் 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடம் இந்த 3வது கேமரா கட் பண்ணி 2 கேமரா கொடுக்குறாங்க. அதாவது ரெட்மி நோட் 15 5Gல பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. ஆனால் கேமராவில் அப்கிரேட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போன இடம் ரெட்மி நோட் 14 5Gல பேக் சைடில் பிரைமரி கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும், மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை இந்த 50 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சர் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக லேட்டஸ்ட்டான ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM9 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த கேமராவில் இருக்குது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ இன் தியரி பார்க்கும்போது இந்த சாம்சங் சென்சர் வந்து சோனி சென்சரோட சில விஷயத்தில் வந்து ப்ளஸ் ஆகும், சில விஷயத்தில் மைனஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்சங் சென்சர் வந்து இமேஜ் குவாலிட்டி மற்றும் டீட்டெயிலில் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு ரெசல்யூஷன் கூடுது, அதனால் வந்து நமக்கு இமேஜ் குவாலிட்டி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காரணம் இதோட சென்சார் சைஸ் வந்து கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி அந்த சோனி சென்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4:1 அப்படிங்கிற பின்னிங் தான் நடக்குது. ஆனால் இது 9:1 பின்னிங் நடக்கிற காரணத்தினால நமக்கு வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ், ஸ்பீட், டைனமிக் ரேஞ்ச், அது போக இந்த கலர் அக்யூரசி மாதிரியான விஷயங்கள் சோனி சென்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஓரளவு டீசென்ட்டான சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி எதிர்பார்க்கணும். காரணம் இன்டர்நெட்டில் வந்து இனிஷியல் அவுட்புட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான அவுட்புட்ஸ் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரையும் நமக்கு ரியர் ஃபேசிங் கேமரா கேப்சர் பண்ணலாம். அது செல்ஃபி கேமராஸை பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து ஃபுல் HD வீடியோ நமக்கு 30 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம். இது போக இந்த ஃபோனில் நமக்கு கேலரிலாம் பார்த்துட்டிங்கன்னா சில ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஏஐ இரேஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது போக ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவல் டூல், ஏஐ பியூட்டிஃபை, ஏஐ பொக்கா மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதான் இந்த ரெட்மி நோட் 15 5Gயோட கேமராஸில் நமக்கு ஒரு சென்சர் அப்கிரேட் பண்ணி ஒரு சென்சர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. மேக்ரோ சென்சர் பெருசாக யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மற்றபடியாக பிரைமரி சென்சார் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது இன் பேப்பர் பார்க்கும்போது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு நமக்கு IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆடிஷன் பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட தராங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரெட்மி நோட் 14 5Gல இந்த 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் இந்த 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டை கட் பண்ணிட்டாங்க இந்த ரெட்மி நோட் 15 5Gல. ஸோ இந்த 2026 வந்துட்டு இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேரில் இந்த இது கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இப்போவும் இந்த 3.5mm ஜாக் பயன்படுத்தி ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SNSS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1, GPS மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூடூத் வெர்ஷன் வந்து டவுன்கிரேட் ஆயிருக்கு. Bluetooth 5.3லேருந்து Bluetooth 5.1 வந்திருக்கு. ஒருவேளை ப்ளூடூத் டிவைசஸ் லேட்டஸ்டான டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ரெட்மி நோட் 15 5Gல பேட்டரியில் ஒரு சின்ன அப்கிரேட் நடந்திருக்கு. அதாவது போன ரெட்மி நோட் 14 5Gல 5110 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை இந்த ரெட்மி நோட் 15 5Gல 5520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் பேட்டரி லைஃப் நமக்கு இது மூலமாக கிடைக்கும். இருந்தால் 7000 mAh அளவுக்கு பெரிய பேட்டரி இந்த ஃபோனில் கொடுக்கல. பட் அப்கிரேட் பண்ணிக்காங்க, அது வரையும் ஓகே தான். மற்றபடி சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நமக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் வருது. சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் தந்துடுறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பார்க்க முன்னாடி இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்த்துலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 22,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 24,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா போன லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 5G கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3000 ரூபா இன்க்ரீஸே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா ஃபோனோட பிரைசிங் கூடியிருக்கு. அந்த வரிசையில் இந்த ஃபோனோட பிரைசிங் கூடியிருக்கு. ஆனால் சில அப்கிரேட்ஸ் இந்த ஃபோனில் நடந்திருக்கு. கடைசியாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பார்த்துடலாம். மோடல் டிஸ்பிளேல வந்து பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து கவு டிஸ்பிளேயாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சைஸ் கூடியிருக்கு. இது போக டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், இந்த ஹை ஃப்ரீக்வன்சி PWM, டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல செட்டனாக போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் வந்து கூட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெண்டாவது சிப். ஸோ சிப்லேயும் போன தடவை கொடுத்த அந்த மீடியாடெக் ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 வந்து கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அவன் பில்ட் குவாலிட்டியும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு IP ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரிஸையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. 5520 mAh பேட்டரி போன தடவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கெப்பாசிட்டி கூடியிருக்கு.
அதுவும் இந்த நார்மல் பேட்டரி கொடுக்காம சிலிக்கான் கார்பன் பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. இது இப்போ ஃபோனோட வெயிட் மற்றும் சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓஎஸோட அப்டேட்ஸும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. 4 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸ் தராங்க. அதுபோல் செக்யூரிட்டி பேட்சும் 6 வருஷத்துக்கு தராங்க. இதுமாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. அப்கிரேட் பண்ணும்போது கையோட இதுவுமே UFS 3.1 கொடுத்துருந்தாங்கன்னா இது சூப்பரான ஃபோன் சொல்லிக்கலாம். மற்றபடி மேக்ரோ சென்சர் கிட்ட இருக்குது. மேக்ரோ சென்சர் வச்சு பெருசாக யாருமே ஃபோட்டோஸ் இப்போ எடுக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுக்கிறது அவங்கள யூசேஜை பொறுத்து. என்ன பொறுத்தவரை மேக்ரோ சென்சர் வேஸ்ட் தான். இது இப்போ 3.5 ஜாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் ஒரு 3000 ரூபா கூடியிருக்கு. ஸோ இதே மாதிரியான இந்த ஃபோனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த ஃபோனில் இருக்குது. நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைசிங் மற்றும் UFS 2.2 கொடுத்தது மட்டும் மேஜரான நெகட்டிவ்ஸ் எல்லாம், மற்றபடியாக பெரிய நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோன் இல்லை. ஸோ செட்டாக போன தடவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெட்மி நோட் 15 5G வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது எண்ட் ஆஃப் த டே வந்து இது யூஸரோட சாய்ஸ் தான். எந்த ஃபோன் பெஸ்ட்டுங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட நோட் 15 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் அவைலபிளான பிறகு ஸ்க்ரீனில் வந்து வியூ ப்ராடக்ட் லிங்க் தெரியும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டேட்டா அந்த லிங்க் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.